வணக்கம் வியூவர்ஸ். கடவுள்கள்ல சாதாரண மனுஷன் மாதிரியே அழுது சிரிச்சு ஏங்கியவர் தான் ஸ்ரீ ராமபிரான். ஒரு அதிசய கோவில்ல ராம நவமி அன்னைக்கு நடக்கும் தலம்பிராளு நிகழ்ச்சிக்காக மெஷின்லயோ கல்லுலயோ அரைக்காம ஒவ்வொரு நெல்லிலிருந்தும் உமிய பிரிச்சு எடுக்கிறாங்க. தவிர இந்த கோவில்ல இருக்க ஒரு குறிப்பிட்ட கல்லுல காது வச்சா இப்பவும் ராம் ராம் அப்படின்னு கேக்குதாம். வாங்க நாமளும் போய் பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலம் பத்ராத்ரி கொத்தகூடம் மாவட்டத்துல ராமருக்குன்னு அமைஞ்சதுதான் பத்ராச்சலம் ராமர் கோவில். பத்ரன் அப்படிங்கிற மகரிஷியோட வேண்டுதலுக்காக ராமர் அவரோட அவதாரம் முடிஞ்ச பிறகு வைகுண்டத்திலிருந்து லக்ஷ்மணனோட அவசரமா ஓடி வந்து நின்னதுதான் மூலவரான வைகுண்ட ராமர். வழக்கமா ராமருக்கு வலது புறத்துல இருக்க லக்ஷ்மணர் அவசரத்துல இங்க மாத்தி இடதுபுறம் நின்னிருக்காரு. ராமருக்கு ஏன் இந்த அவசரம்னு கேட்டா, ராமாயண காலத்திலேயே தான் சீதையை தேடி கண்டுபிடிச்ச பிறகு இங்க வந்து நிக்கிறதா ராமர் பத்ர மகரிஷிக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா இத மறந்துட்டு அவதாரம் முடிஞ்சு வைகுண்டமும் போயிட்டாரு. இதனால கோபமடைஞ்ச மகரிஷி கடுமையா தவம் செய்ய வழக்கமா வில்லும் அம்பும் மட்டுமே வச்சிருக்கிற ராமர் அவசர கதியில சங்கு சக்கரம் எடுத்துட்டு வைகுண்டத்திலிருந்து ஓடோடி வந்தாராம். அதனாலதான் வேற எங்கேயும் இல்லாம இங்க மட்டுமே வித்தியாசமான ராமரையும் லக்ஷ்மணரையும் தரிசிக்க முடியுது. 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சிறந்த ராம பக்தரான கோபண்ணா அப்படிங்கிற பக்த ராமதாஸ் தான் அரசு நிதியிலிருந்து இந்த கோயில கட்டியிருக்காரு. நிலவரி பணத்தை வட்டாட்சியரான கோபண்ணா கோயில் கட்டி தீர்த்ததால கோபம் கொண்ட நவாப் அவரை கோல்கொண்டா சிறையில அடைச்சாராம். சிறந்த ராம பக்தரான அவர் சிறையிலையும் ராமர் சீதை சிலைகளை செதுக்கி விடாம வழிபட்டாராம். இதனால ராமர் சந்தோஷம் அடைஞ்சு நேர்ல வந்து ராமாயண காலத்துல பயன்படுத்திய தங்க காசுகளை நவாப் கிட்ட கொடுத்து ராமதாச மீட்டாராம். ராமர் அபராதமா செலுத்திய அந்த காசுகள் இன்னும் இந்த கோயிலின் மியூசியத்துல இருக்கு. கருவறை கோபுரம் 36 டன் எடை கொண்ட ஒற்றை கல்லால் ஆனது. தவிர அதுக்கு மேல இருக்க சக்கரம் ஒரு முறை பக்த ராமதாஸ் கோதாவரி ஆறுல குளிக்க போகும்போது கண்டெடுத்ததாம். ராமநவமி அப்போ மணப்பெண் தலையில மணமகனும் மணமகன் தலையில மணப்பெண்ணும் அரிசியை போடும் தலம்பிராளு அப்படிங்கிற சடங்குக்காக 1 கோடி அரிசியின் உமிய இந்த கோயில்ல கையால பிரிச்செடுக்கிறாங்க. நவரத்தினங்கள்ல ஒன்னான முத்துக்களை கொண்டும் தலம்பிராளு நடத்தப்படுது. இந்த முத்த அந்த மண்ண ஆள்றவங்க தான் தரணுமா. இப்ப கூட சீதா கல்யாணம் அப்போ தலம்பிராளு சடங்குக்காக முத்தை தெலுங்கானா மாநிலத்தின் முதல்வர் தான் சுமந்து வராரு. வேற எந்த கோவில்லையும் நாம கடவுளுக்கு காணிக்கையா நகைகளை செலுத்தலாம். ஆனா இங்க மட்டும்தான் ராமரே தன் கோவிலுக்காக காசை கொடுத்ததால மக்கள் கிட்ட இருந்தும் பணத்தை மட்டும்தான் வாங்குறாங்க. பத்ர மகரிஷி தவம் செஞ்ச கல்லுல காது வச்சா இன்னும் ராம் ராம் அப்படின்னு கேக்குது. அந்த கல்லு அவர் பேர்லயே கோவில்ல இருக்குது. வனவாசத்தின் போது ராமர் சீதை லக்ஷ்மணர் வாழ்ந்த பர்ணசாலாங்கிற இடமும் இங்கதான் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு. இங்க இருந்துதான் ராவணன் சீதைய தூக்கிட்டு போனாராம். இப்படி பக்தனுக்காக நேர்ல வந்து ராமர் குடிக்கொண்ட இந்த கோவில கட்டி முடிக்கும் வர பக்த ராமதாசும் தன் குடும்பத்தினரோட வெறும் ஆகாயத்துக்கு கீழே வாழ்ந்திருக்காருங்கிறது வியப்பான விஷயம். இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.